அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, நாமக்கல்லில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, செங்கல்பட்டு அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை, சென்னையில் இன்று ஒரே நாளில் 3 பாலியல் வன்கொடுமை. இது வெறும் எண்கள் அல்ல, சிதைக்கப்பட்ட நம் வீட்டு பெண்களின் வாழ்க்கை. இந்த கொடுமைகள் ஏதோ ஒரு மூலையில் நடக்கவில்லை, நம் கண்முன்னே தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு 2 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மரணம், ஒரு புதிய அநீதி. இதை எத்தனை காலம் வேடிக்கை பார்ப்பது? ஒவ்வொரு முறை ஒரு பெண் பாதிக்கப்படும் போது பாதுகாப்பான மாநிலம் என்கின்ற வார்த்தை எல்லாம் அர்த்தமற்றதாகி போகிறது. ஒரு நாட்டின் பலமானது என்பதை எதை சொல்லுவோம் என்றால் அந்த நாட்டின் பாதுகாப்பில்தான் இருக்கிறது என்று சொல்வோம். இனியும் ஒரு உயிர் கூட அநீதியாக பறிபோகக்கூடாது. முக்கியமாக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் முழுமையாக களையெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை.